கொடுத்து வந்தோம். லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் தான் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஸோ ஓப்பனான மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே கேப் டவுன் ஆகி மறுபடியும் வந்து ரெக்கவர் ஆனாங்க. ஸோ ரெக்கவர் ஆன மார்க்கெட் வந்து நேற்றோட கேப்பை மட்டும்தான் ஃபில் பண்ணுச்சு. லெவல்ஸ் எதுவும் பெருசாக ஒர்க் ஆகலை கேப் டவுன் ஆனதுனால. ஸோ நான் 2 லெவல்ஸ் தான் கொடுத்துருந்தேன். அந்த லெவல்ஸ் கீழே தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து லெவல்ஸை வந்து டெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நேற்றோட கேப்பை ஃபில் பண்ண தான் மேலே வந்தாங்க. ஸோ அந்த கேப்பை வந்து இந்த இடத்துல கரெக்டாக ஃபில் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்றோட லோவுக்கும் இன்னையோட ஹைக்கும். ஸோ நேற்றோட லோவும் என்னோட ஹையும் கரெக்டாக வந்து ஒரு இடத்துல மீட் ஆனோடனே மார்க்கெட் அகைன் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி இப்படி தான் ஒர்க் ஆகிருக்கு. நாளைக்கு வந்து லெவல்ஸ் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டே கேண்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து இன்னுமே வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகலை. மார்க்கெட் வந்து டோட்டலாகவே கீழே வந்துட்டு தான் இருக்குது. வார் வந்து மேபி நாளைக்கு நைட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு வாரம் வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா மண்டே கேப் அப் ஆகும். ஸோ நாளைக்குமே ஒரு சின்ன கேப் டவுனில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். லெவல்ஸ் எதுவும் பெருசாக ஒர்க் ஆகாது. மேபி நாளைக்கு வந்து கேப் அப் ஆச்சு அப்படின்னா இந்த லெவலை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக அகைன் வந்து மேலே வந்து ஃபுல் கேண்டில் வந்து மேலே நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ மற்றபடி வந்து ஃபுல்லாலாம் மேலே வராது. ஆர்எல்ஸ் வந்து இங்கேருந்து இந்த கேப்பை தான் ஃபில் பண்ணுவாங்க வந்தாங்கன்னா. ஸோ இப்படி தான் மார்க்கெட் ஒர்க் ஆகும் நாளைக்கு. ஸோ நாளைக்கும் பெருசாக எதுவும் லெவல்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லை. இந்த வார் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுனால லெவல்ஸ் எதுவும் பெருசாக ஒர்க்கும் ஆகாது. ஸோ ஓவராலாக ஒன் சைடாக மார்க்கெட்டை வந்து புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் வந்து செல் ஆயிடுச்சு அப்படின்னா செல் சைடு மார்க்கெட்டை புஷ் பண்ணுவாங்க. எல்லாம் கேப் டவுன் ஆச்சுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் புஷ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் ஒரு 10 டேஸாகவே மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்லேயும் கேப் ஃபில்லிங் ட்ரேட் மட்டும்தான் நடந்துச்சு. பெருசாக லெவல்ஸ் எதுவும் ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகிற மாதிரியெல்லாம் இல்லை. நாளைக்கும் மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஒரு சின்ன நியூட்ரலாக ஓப்பன் ஆச்சுனாலும் நாளைக்கு ஆஃப்டர்நூன் மேலே மார்க்கெட் வந்து அகெயின் வந்து புல்லிஷாக இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் வரையும் புல்லிஷாக இருந்துச்சு, நாளைக்கு ஒரு 3 o'clock மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே புல்லிஷ்னஸாக இருக்குது மார்க்கெட் அப்படின்னா மண்டே ஒரு கேப் அப் கிடைக்கும். ஏன்னா வார் வந்து ஸ்டாப் ஆக போகிறது தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறதுனால மேபி ஒரு கேப் அப் வரும். ஸோ அது வந்து எவ்ரி ஃப்ரைடே தான் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் நாளைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால நாளைக்கு 1 டே மட்டும் வெயிட் பண்ணுங்கள். லெவல்ஸ் எதுவும் இப்போதைக்கு இல்லை. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு மண்டேக்கான லெவல்ஸை வந்து செக் பண்ணலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.